ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்மாவில் அட்டர் லேஅவுட் கிரிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட அதாவது ஃபிக்மாவில் மொத்தம் 2 இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ரேம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃப்ரேமோட லேஅவுட்ஸ். மொத்தம் 4 இருக்குது. ஒன்று ஃப்ரீ ஃபார்ம், இன்னொன்று ஆட்டோ லேஅவுட் வந்து வெர்டிக்கல், இன்னொன்று ஆட்டோ லேஅவுட் ஹரிசான்டல், இன்னொன்று கிரிட். இந்த லாஸ்ட் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லேஅவுட் கைடில் கிரிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரிட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஆட்டோ லேஅவுட்டில் இருக்க கிரிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட்டு பை டிஃபால்ட்டாக வந்து ஃப்ரீ ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை ஆகிருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கிரிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆட்டோ லேஅவுட் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் கிரிட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிரிட்டை செலக்ட் பண்ணேன்னா ஆஸ் யூஷுவல் காமனான ப்ராப்பர்ட்டி வித் அண்ட் ஹைட். ஸோ இது எல்லா ஃப்ரேமுக்குமே காமனாக தான் இருக்கும். நீங்கள் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணாலும் சரி இப்படி தான் இருக்கும். நியூவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஒன்ஸ் நான் இங்கே கிரிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அவுட்லைன் வந்துருக்கும். அதாவது நான் பை டிஃபால்ட்டாக 2x2, அதாவது 2x2, 2 rows 2 column பை டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4x4 இல்லைனா 3x3. ஓகே, நான் 3x3 கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காலம்ஸ் அண்ட் ரோஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். இது வந்து கேப் பிட்வீன் த காலம்ஸ். சரியா? இப்போது நான் இதை வந்து நான் 30 இல்லை 20 ஏதோ 24 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே தான் இங்கேயும் 24 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் பேடிங். இதை நம்ம காமனாக மாற்றணும், ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கிளிக் கொடுத்து அந்த மாற்றுனீங்க அப்படின்னா அட் அ டைமில் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் 2 பேடிங்க்குமே வந்து சேர்த்து மாறிடும். இப்போ நான் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண என்னோட ஃப்ரேமிங்க அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ இதுதான் கிரிட். இப்போது நான் என்னோட ஃபஸ்ட் இமேஜை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட் கிரிட், அதாவது கிரிட்டில் இருக்க ஃபஸ்ட்டு செல் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும் அப்படின்னா என்னோட இமேஜ் அந்த இடத்துல போய் ஃபிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹக் ஆயிடுச்சு. அதாவது என்னோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. சரியா? நான் என்னோட இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், திரும்ப அதே மாதிரி அப்டேட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், அப்டேட் ஆயிடுச்சு. என்னோட மெயின் ஃப்ரேம், அதாவது என்னோட கிரிட் ஃப்ரேம் வந்து என்னோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்னோட ஃப்ரேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன், உள்ளே இருக்க லேஅவுட் சேஞ்ச் ஆகலை. அது ஏன் ப்ரோ அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி காலம் ஹோவர் பண்ணும் போதோ இல்லை ரோஸ் ஹோவர் பண்ணும் போதோ அதோட கண்ட்ரோல் நீங்கள் மேலே இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் இதை பை டிஃபால்ட்டாக என்ன நீங்கள் கிரிட்டை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஹக்கில் தான் இருக்கும். ஹக்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த கண்டென்ட்டை அதை ஹக் பண்ணிக்கும். சரியா? அதனால தான் நான் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது என்னோட கிரிட் ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆனது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலம் அண்ட் ரோ எல்லாமே பை டிஃபால்ட்டாக ஹக்கில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபில்லில் மாற்ற போகிறேன். எல்லாத்தையுமே ஃபில்லில் மாற்றினேன் அப்படின்னா நான் எப்போல்லாம் என்னோட ஃப்ரேமை ரீசைஸ் பண்ணுறனோ, சரியா, நான் எப்போல்லாம் என்னோட ஃப்ரேமை ரீசைஸ் பண்ணுறனோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட உள்ளே இருக்க கண்டென்ட் ரீசைஸ் ஆயிரும். பட் இங்கே இந்த இதில் வந்து அப்டேட் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் உள்ளே வச்சுருக்க எல்லா இமேஜுமே ஹைட் அண்ட் வித் வந்து ஃபிக்ஸில் இருக்கும். ஸோ அதை டிஃபால்ட்டாக ஃபிக்ஸில் தான் இருக்கும். நீங்கள் தான் ஃபில்லில் மாற்றணும். இப்போ நான் ஃபில்லில் மாற்றின உடனே தெரியுதா உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இமேஜுமே நான் வந்து ஃபில் அண்ட் தென் ஹைட் அண்ட் வித் அண்ட் ஹைட் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கிரிட்டை ரீசைஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட இமேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் ஆயிரும். ஓகேயா? இப்போ மீதி இருக்க எல்லா இமேஜுமே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, மீதி இருக்க எல்லா இமேஜுமே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபில் ஆயிரும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இமேஜ் மட்டும் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இமேஜ் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு 2 காலம் அடுத்தது 2 ரோ ஃபில் ஆகணும் ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள இருக்க கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து காலம் ஸ்பேன். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஒரே ஒரு செல்லில் மட்டும்தான் அது ஸ்பேன் ஆச்சு. பட் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலமில் ரெண்டு செல்லை கவர் பண்ணணும். ஸோ நான் 2 கொடுத்துக்கிறேன், ரோவும் அதே மாதிரி தான் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் வேறு ஏதோ இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஈஸியாக
ஒரு இமேஜ் கேலரி விச் இஸ் ரெஸ்பான்சிவ். ஓகேவா? ரெஸ்பான்சிவாக என்னால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. நான் வந்து அதிகமாக எதுவுமே நான் மேனுவலாக உட்காந்து ரீசைஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் காலம் அண்ட் தென் ரோஸ் சேஞ்ச் பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட எல்லா இமேஜஸ் உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டுமே ஈக்குவலாக ஸ்கேல் ஆகிட்டு ஈக்குவலாக ஸ்பேஸிங்கில் இருக்குது. சரியா? இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறீங்க, இல்லை இமேஜ் கேலரி, இல்லை உங்களோட லேண்டிங் பேஜில் கார்ட்ஸ் டேக் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து இந்த கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் டேபிள்ஸ் கூட இந்த கிரிட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். நார்மலாக நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து ஹெட்டருக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ரோஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் லைட் கலர் கொடுத்துட்டு அதான் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போது நீங்கள் இந்த கிரிட்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பான்சிவாக உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இதில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த காலமோட கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? காலம் ஆர் ரோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக ஃபில்லுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபில்லோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் ஃப்ராக்ஷனல், ஓகேவா, ஃப்ராக்ஷனல் ரேஷியோவில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எல்லா காலமும் வித்து வந்து சேமாக இருக்குது, அதுதான் 1FR. ஓகேவா? இதுவே எல்லா காலமை விட என்னோட காலம் இன்ட்டு 2ஆக இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா காலமுமே ஒரு சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரே சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 2 காலமை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் இதை விட 2 டைம் மல்டிப்ளை அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் 2FR. இப்போ நான் 2FRன்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2 இமேஜை கம்பேர் பண்ணால் தான் இந்த ஒரு இமேஜ். உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். சரிதா? இப்போது இந்த 2 இமேஜை கம்பேர் பண்ணால் தான் எனக்கு அந்த ஒரு இமேஜ். ஸோ அதுதான் வந்து இந்த 2FR. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் ரேஷியோ நீங்கள் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை டிஃபால்ட்டாக இது 1FRல தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அண்ட் மெயின் திங், நான் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுற வே வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன டாபிக்ஸில் டீச் பண்ணணும், இன்னும் இந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகே கைஸ், see you in the next video.